ரீசெண்டா ட்ரெண்டிங்கா இருக்கிற வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ டெம்ப்ட்டா இருந்தது. நம்மளும் இத பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு வீட்ல நான் ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு வந்து 1 கப் வாட்டர்மெலன் எடுத்தோம் அப்படின்னா 1 கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால வந்து விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 கப் வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி அதை வடிகட்டி பாக்ஸில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய வீடியோஸில் பார்த்தப்போ வாட்டர்மெலன்லேயே வந்து அந்த ஐஸ்கிரீம் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருந்தாங்க. இங்கே என் வீட்டில் நிறைய பேர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சத்தை தான் கொடுத்தாங்க. அதில் தான் நான் ஐஸ்கிரீமே பண்ணேன். ஸோ அதனால் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ரௌனி ஆர்டர்ஸ் இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி டிஸ்பேச் பண்ணுற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் ப்ரௌனியில் ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது. கூடவே முட்டை மிட்டாய் கூடயும் இருக்குது. என்ன ஆஃபர்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா மேலே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாதீங்க. கடைசியாக வந்து கட் பண்ணியும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. பாய்.